அதுதான் வந்து நான் படம் பார்க்க வந்திருக்கிறேன். படம் நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. முக்கியமா வந்துட்டு இடையில ஒரு பட்டன் வரும், அப்படின்னு ஒரு பட்டன் வரும், அதுவுமே நல்லாவா இருக்குது. முக்கியமா வந்துட்டு காட்சிலா அவங்க 2 பேருமே அச்சிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுடா நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க, அதாவது நம்ம போய் காப்பாத்த போவோம் அப்படின்னு அண்டர் கிரவுண்ட வந்து காப்பாத்த போறதுக்கு வரும். அந்த உடனே இவங்க 2 பேரும் அச்சிக்காதீங்கன்னா வாங்கலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா போய் அச்சிப்பாங்க. நல்ல ஃபைட் இருக்கு, நல்ல தரமான ஒரு ஃபைட் இருக்கு, கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படம். கண்டிப்பா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அலர்ஜிக்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு. உண்மையிலே காட்சிலா முக்கியமா யாருக்கு ஹைப் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேருமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனா காங்குடா அப்படின்ற மாதிரி அதுதான் வேற என்ன, 2 யூனிவர்ஸுக்கும் சண்டை வருகிறது. 2 யூனிவர்ஸுக்கும் சண்டை வருகிறது. அந்த சண்டையை 2 காங்கும் 2 காட்சிலாவும் சண்டை போடுவார்கள். ஒரு காங்க வந்து அடிமைப்பட்டு வச்சிருக்காங்க. அந்த அடிமைப்பட்டு அந்த அவர் ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த குட்டி காங்கு ரிலீஸ் பண்ண உடனே 2 பேருக்கும் சண்டை நடக்கும். கடைசியில காங் ஜெயிக்கும், காங்கும் காட்சிலாவும் ஜெயிக்கும். 2 பேருக்கும் டிராவெல்லாம் இல்லைங்க, ஒரு காங்கு ஒரு காட்சியில, ஒரு காங்கு இன்னொரு காட்சியில 2 பேர் அடிச்சுப்பாங்க. கடைசியில மொத்தம் 4 பேர். இன்னொரு குட்டி காங்க ஒண்ணு இருக்கும், அதுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை வரும் அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளையும் ஹெல்ப் பண்ணுவோம். பட்டர்ஃப்ளை வரும். ஆக்சுவலா 2 பேரும் அடிச்சுப்பாங்க, கடைசியில ஹீரோ சேர்த்துருவாங்க. காங்கிரஸ் காட்சிலா சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. காங்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல இப்போ லாக்லாம் என்ன ஆகல, 3D ஓகே ஆவரேஜா இருந்துச்சு. பட் லாக்லாம் இந்த இடத்துல நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மோர் காங் பத்தி சொல்ற அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் பார்ட்ல ஒன்று நல்லா இருக்கு, டீப்பா போய் நல்லா சொல்லி நல்லா இருக்கு, புரியுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா காட்ஜிலாவோட காங்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே காட்ஜிலாக்கு கொடுத்தா நல்லா இருந்தது. ஏன்னா காட்ஜிலா 1-2 சீன் தான் வரும். அது என்ன எங்க வருது அந்த சொல்றாங்க தவிர காட்ஜிலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு தோணும். அதுக்கு ஈக்குவல் ஃபேன் பேஸ் இருக்குல்ல. எனக்கு அப்படி தெரியல. 2 ஹாஃபும் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கதைக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே லாக் இல்ல, தேவையில்லாத பில்லர்ஸ் மாதிரிலாம் இல்ல. எல்லாமே மெயினா நல்லா இருக்கு. ஃபுல்ல கதையுமே நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல. அப்புறம் படம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒண்ணு கூட போயிடுற மாதிரி. புது கேரக்டர்ஸ் வந்து இந்த வில்லன்ஸ் 2 ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் அந்த குட்டி காங்கும் ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. காமிக்கும் போது ஆக்சுவலா அந்த ஸ்டார் கிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த படத்துல அதை காக்கினா ஃபுல் கோஸ் இருந்துச்சு. அதான் சூப்பரா இருந்துச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா போன லாஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த அளவுக்கு இல்ல. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஃபைட் போகும்போலதான் அந்த இன்னொரு இடத்து இருக்கும், ஹலோ இடத்து இருக்கும், அங்க டிராவல் பண்ணி போயிட்டு அங்கிருந்து வந்து அந்த பிரெடேட்டர்ஸ் வந்து கில் பண்ற மாதிரி தான். விஷுவல் தான் நல்ல விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அது 3D ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3Dல பாக்குறதுக்கு அந்த விஷுவல் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளஸ் இந்த கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா போன பார்ட்டை விட இந்த பார்ட் வந்து அவ்வளவா இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, சின்னதா தான் சண்டை வருது. அதுக்கு பதிலாக புதுசா வந்து ஏப் அப்படின்னு ஒண்ணு, அதுவும் இந்த ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணி இவங்க சேர்ந்து அதை வந்து அழிக்கிற மாதிரி. அது நான் ஸ்டார்டிங் அப்பப்போ வர ஃபைட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி எண்டிங் வந்து இந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் இருப்பாங்க, ரொம்ப லென்த்தா போகும் ஃபைட், மாசா இருக்கும். ஆனா டக்குன்னு அப்படி அந்த ஃபைட்டை முடிச்சிட்டாங்க. 3 பேர் வந்து ஒரு குட்டி ஏதோ ஒரு அது வந்து ஏப்பு, அது வந்து கிங்காங் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அதோட அட்டாச் ஆயிடுச்சு. அகேன்ஸ்டா இருந்துட்டு சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி அதுதான் மாச படத்துல இந்த குட்டி வந்து ஹெல்ப் பண்றது, அந்த காங்கோட அந்த இதை தூக்கி போடுறது. அது என்ன மாதிரி காட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இத கொலை பண்ண வரும். சின்ன சின்ன இதுதான். இதை வந்து ஹெல்ப் இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்லுவோம். ஆனா இது கூட்டு போற மாதிரியே வந்து அதை ஒரு இடத்துல சிக்க வை. ஆனா இது அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, கேரிங்கா பாத்துக்கிறது, அதை காப்பாத்துறது பார்க்கும்போது அதுக்கு இது மேல ஒரு பாசம் வந்து இது அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் காப்பாத்துற மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதிகமா பாப்பாங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாம் நல்லா பெரிய பெரிய ஆளா வந்து ஆக்சுவலா வந்து கிங்காங் காட்சில எல்லாருமே ஃபேன் தான், ஏஜென்ட் கிடையாது. ஒரு விஎஃப்எக்ஸா ஒரு சூப்பரா ஒரு படம் வந்து எல்லாருமே வந்து பாக்க குட்டிஸோட பெரியவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கோம். கத்துறது, விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். அந்த மாதிரி மாஸ் சீக்வன்ஸ் நம்ம ஊர் கமர்ஷியல் படங்களுக்கு இருக்கிற மாதிரி மாஸ் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு போன பார்த்து தான் ரொம்ப பிடிச்சி.